நான் கூட விஜய்கிட்ட சொன்னேன், அதான் சிஎம் விஜய் தான், விஜய்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் சுருக்கமாக கதையை சொல்லுங்க மேடையில் அப்படின்னேன். கதையை சொல்லிட்டா நீங்கள் யாரும் போய் பார்க்க மாட்டீங்கன்றதுனால அவர் புதிர் போட்டு 2 கேள்வி எழுப்புவேன், நீங்கள் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு. புரட்சிகரமான சிந்தனைகள், முற்போக்கான சிந்தனைகள், ஜனநாயகபூர்வமான சிந்தனைகள் எல்லா தளங்களிலும் வளர வேண்டும், திரைத்துறை உட்பட. இப்போ நிறைய பேர் இதுக்குள்ளேயும் சாதி பெருமை பேச கிளம்பிட்டாங்க. நாங்கள் ஆண்ட சாதி, அந்த வம்சம், இந்த வம்சம், அதிலிருந்து பிறந்தவர்கள், இதிலிருந்து பிறந்தவர்கள், எங்களுக்கென்று ஒரு பெரிய தனி பாரம்பரியம் இருக்கிறது, அடங்கமறு அத்துமீறு கும்பலா என்று கேலி பேசுவது. அதுக்குள்ள அந்த 2 முழக்கங்களுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அதை விமர்சிக்கவே முடியாது. அது பாட்டாளி வர்க்க சிந்தனை இருந்தால் தான் அதை புரிஞ்சிக்க முடியும். உழைக்கும் மக்களுடைய நலன்களை பற்றிய அக்கறை இருந்தால்தான் அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி, இது வன்முறைகளை தூண்டுவதல்ல, வன்முறைகளை எதிர்த்து நிற்கிற டிஃபென்சிவ் ஸ்லோகன். அது டிஃபென்சிவ் மோட்ல சொல்லக்கூடிய ஒரு தற்காப்பு உத்தி அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட முழக்கம். அது உன்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறதுனால நீ அப்படியே ஒடுங்கி போயிடாத, நீ கொஞ்சமாவது எதிர்த்து நின்னாதான். ஒரு கெளுத்தி மீனை நம்ம பிடிச்சா விட அது திமிரி நம்ம கையில் காயப்படுத்துறது. தேளுக்கு கொடுக்கல விஷம் இருக்கு, பேணி லேசா சீன்னா அது கொட்டுது. குளவி கூட்டை அப்படி லேசாக கலைச்சா அவ்வளவும் அப்படியே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குளவிகள் எவன் கலைச்சானோ அந்த கூட்டை அப்படியே அவனை கொட்டி தீர்த்துருது. இதெல்லாம் இயற்கையிலே இருக்கு. இந்த எதிர்ப்புணர்ச்சி இதெல்லாம் வன்முறை கிடையாது.